சிந்து பைரவி சீரியல்ல இப்ப சிந்துவும் சிவாவும் சேர்ந்து இத பண்ணுனது மாறன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உடனே சஞ்சய்க்கு போன் பண்ணி நம்ம சிவா சொல்லிடுறாப்ல. இப்ப சஞ்சய் என்ன செய்யறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா மாறனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஆறுமுகத்தோட காட்டுல நீ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் ஒத்துக்கிறாப்ல. எதை பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ண வேண்டியது தானே. இப்ப பாரு அவங்க 2 பேரும் நீ தான் அடிச்ச அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப நான் உன் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா அவங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ்க்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீ ஜாமீன்ல வெளியில வந்துரு அப்படின்னு அவரு ஐடியா கொடுக்குறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, இங்க வீட்ல எல்லாருமே இருக்கும் போதே சஞ்சய் ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி மாறன இங்க இழுத்துக்கிட்டு வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்றாப்ல. அதுக்கப்புறம் என்ன, ஆறுமுகத்துக்கு கோபம் வந்து மாறனும் ஆறுமுகமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நிக்க வச்சிடுறாங்க. இப்ப நான் தான் அடிச்சேன் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த சாட்சியும் இல்லை, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மாறன் வேணும்னே சவால் விடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, மாறனை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சஞ்சய் அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்ல. எப்படியும் கொஞ்சம் நாள்ல வெளியில வந்துட போறாப்ல. இதெல்லாம் பெரிய விஷயமா, இந்த பக்கம் சிந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உதவுனா அப்படிங்கிற விஷயத்த இப்ப எல்லாருமே அங்க தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம சிந்து நேரா போய் மகா கிட்ட, அதுக்குள்ள என் தங்கச்சி பைரவியை நீங்க என்னெல்லாம் பண்ண சொன்னீங்க, அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்ட உடனே மகாவுக்கு சுருன்னு பயங்கரமா கோபம் வருது. அதுக்கப்புறம் என்ன, இவ யார் என்னைய மன்னிப்பு கேட்க சொல்ல, ஆமா இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், இவளை முதல்ல வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு இந்த அன்னபூர்ணி கிட்ட சொல்ல, அன்னபூர்ணியும் உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை, நீ இப்படியெல்லாம் பண்ணுனா உன்னை என்ன நான் ஏத்துக்குவா போறேன் அப்படின்னு சொல்லி நீ வெளியில போ அப்படின்னு வெளியில அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனாலும் பைரவிக்கு கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.